கீழே வந்து ஸ்டாலின் பேசும்போது விளம்பரம் ஹெர்பல் ஹேர் ஆயில் யார் யூஸ் பண்ணணும்? பணத்தை மட்டுமே குறிக்கோள் இருக்கிற கருணாநிதி குடும்பம் ஜனநாயகத்தை அப்படி பேசுறதுக்கு ஒரு துணியளவுக்கும் அழகிரி பிறந்த உடனே உங்க அப்பா பெருந்தன்மையா குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருந்தானா? சாரி, நீ பிறந்த கேள்வி மாட்டையா? இந்தியாவே 93 வயசுக்கு முன்னாடி நாட்டாளக்கூடிய ஆசைப்படுறது ஒரே அளவு வைக்கிறாராம் பேர் பெருசா. சட்டமன்றத்தில் ஜனநாயகம் படும் பாடு அல்ல, சட்டமன்றத்தில் திமுக ஜனநாயகத்தை படும் பாடு. இந்த கூட்டம் எதுக்கு? எதுக்காக? மூக சரி பேசினா அது கவுண்டா, அவரு கவுண்டர் போடுறது அந்த அளவுக்கு சரி பெரியா தெரியல. ஏதோ சாணியை பத்தி வரவேற்கிறார் மூக அழகி. என் தம்பி ஒரு காமெடி அப்புறம் அவரே கண்டுபிடிக்கல, நம்ம என்ன இல்லை. நானும் பார்த்தேன் அவர் பேசும்போது மெட்ராஸ் நானும் பார்த்தேன். என்ன நாடகம் என்ன கிராமம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவான், கோவணத்துல காசு இருந்தா கோடி ரூபாய் பாட்டு வரும். திமுக ஒரு 50 எம்எல்ஏ கூடிச்சு. இந்த ஆட்டமா, இந்த ஆர்ப்பாட்டமா, இவ்வளவு இலக்காரமா? நாங்க பாடாத பாட்டா நீ பாடி வைப்பாங்க. என்ன டிராமா பண்ணீங்க? பொருத்த முடியல, உனக்கு உதறது, வேர்க்குது, விடவடக்குது. ஏன் தெரியுமா? 96 நீ ஆட்சியை பிடிச்சது, 2006 பிடிச்ச 2016 எனக்குன்னு கனவு இருந்த அம்மாவுடைய ஆட்சியின் சாதனை 32 வருஷத்துக்கு அப்புறம் இருக்காரு. மீண்டும் ஆட்சியை பிடிச்ச சாதனை. ஐயோ போச்சு, இப்பவே பிடிக்கணும், இப்ப பிடிக்கிறது டென்ஷனா இல்ல. சிந்திச்சு பாரு. கருணாநிதி சொல்றார், அண்ணா ஒரு 15 எம்எல் சேர்ந்து 15 எம்எல் கூட இருக்கு. நீ கேட்பீங்க ஓய, ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் ஒரு இன்ச்சு அளவுக்கு 2020 வரைக்கும் உங்களுடைய அம்மா ஆட்சியை ஒரு இம்மியும் அசைக்க முடியாது. இன்னும் சொல்ல போற 2021 இல்ல 26 31 வரைக்கும் ஆண்டாடு காலம் வரைக்கும் ஆட்சி தான். என்ன பண்றது, ஏது பண்றது? வைக்கிறாராம் பேர் பெருசா. சட்டமன்றத்தில் ஜனநாயகம் படும் பாடு அல்ல, சட்டமன்றத்தில் திமுக ஜனநாயகத்தை படுத்தும் பாடு. ஜனநாயகத்தை படுத்தும் பாடு பாடா படுத்திருக்கிறேன். என்ன கத்தியா? கத்து, கத்திக்கிட்டே பேசிக்கிட்டே ஒன்னும் நடக்க, எதுவும் நடக்க. ஓட்டக்காருவா அது மாதிரி ஓட்டர் இருக்கா மாதிரி போட்டதே பேசுறாங்க. சட்டசபை அன்னைக்கு என்ன இன்னைக்கு வரைக்கும் அதே இருக்க தொலைக்காட்சி சொல்லிடுறாங்க. நிறுவனத்துக்கு எல்லாம் பாருங்க. தங்கச்சார கருணாநிதி பேசுறார், ஸ்டாலின் பேசுறார், இங்கே ஸ்டாலின் பேசுறார், பேசிட்டு போ. ஆனா மக்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். எந்த அளவுக்கு கருணாநிதி குடும்பம் பணத்து மேல எண்ணம். அந்த பொதுக்கூடத்திலே இங்க பார்க்கும்போது மனதில் பேசும்போது கீழே வந்து ஸ்டாலின் பேசும்போது விளம்பரம் முடிக்கிறது. ஹெர்பல் ஹேர் ஆயில் யார் யூஸ் பண்ணணும்? ஹெர்பல் ஹேர் ஆயில் விளம்பரம் ஏன் போடுற? என்ன டென்ஷன், என்ன பிரச்சனை? நீ பேசிட்டு போது டிவியில விளம்பரம் ஒரு கேட வளர்த்து ஏன் ஒரு நிமிஷத்துக்கு அவ்வளவு ரொம்ப வருது. அந்த பணத்தை மட்டுமே குறிக்கோள் இருக்கிற கருணாநிதி குடும்பம் ஜனநாயகத்தை அப்படி பேசுறதுக்கு ஒரு துணியளவுக்கும் தகுதி. அப்ப மத்தி பிள்ளைக்கு மாறமா மாறா மூக சார். நீ என்ன பண்ண? உங்க அண்ணனை தூக்கு, நீங்க இருக்க உனக்கு தெரியாம அதை அடம் பிடிக்கிற அண்ணன் அழகி வந்தால் எச்சரிக்கை ஒப்பன. ஏன் அழகி யாரு? புஸ்தகங்களா? உங்க பெரியமாவனா? கூட பிறந்த அண்ணன். அழகி பிறந்த உடனே உங்க அப்பா முதலமைச்சர் இருக்கும் போது பெருந்தன்மையா குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருந்தானா? சாரி, நீ பிறந்த கேள்வி மாட்டையா? அந்த அண்ணனை சேர்த்த கூட பிறந்த பிறப்பு மூக்க அழகிரியே சேர்க்க முடியாத ஓ மனித நேயம் எங்கே? சட்டசபைக்கு போக முடியாது தெரியுது. அப்படியே அணிக்கிறது. எதுக்கே அணிக்கிற? வீம்பா தேர்தல் காசு வேஸ்ட், வாக்களித்த மக்கள் உழைப்பு வேஸ்ட்,
எல்லாம் வேசுப்படுறது கொஞ்சம் அம்மா கையெழுத்து போட வர்ற கூட காட்சி அம்மா கூப்பிட்டாங்க தைரியம் இருக்கா வா ஒண்டிக்கிட்டு வா வந்தியா நீ சொல்ற எங்க அப்பா கூப்பிட்டு எங்க அம்மா வந்தாங்க எப்பவுமே சண்டைனா ஆம்பளை போற சண்டை வேற ஆனா நீ ஆம்பளை பேர் ஆம்பளைங்க அன்னைக்கு நீ 60 எண்பதுக்கு ஒண்டி கொண்ட சிங்கம் சிங்கத்தை வருவாய் எங்க அம்மாவுக்கு ஒன்றோட பேசுறாங்க இல்லையா வந்தாங்க நீ அளவு போட்டு அங்க விஷயம் வந்தாங்க நீ போ அதெல்லாம் விட்டு ஊரா போய் பாரு கூப்பாடு என்ன பண்ற ஒண்ணு வச்சுக்க அம்மா தனிமை தன்னன் தனியோட ஒரே காரணத்தினால் பாமக பாஜக எல்லாம் தனித்தனே இந்த காரணத்தினால் ஓட்டு சதவீதம் புரிந்த காரணத்தினால் தான் திமுக அவளுக்கு 50 எம்எல்ஏ கூட தவிர கண்டிப்பாக எங்க அம்மா மட்டும் ஒரு கட்சி தாய் இருந்தால் உனக்கு 10 எம்எல்ஏ எங்க அம்மா நினைச்சா இன்னைக்கு 30 எம்பிக்கு 10 மந்திரி வாங்க மோடி தெரியுமா மோடி வேண்டி மந்திரி எக்ஸம்ஷன் ஒருவேளை அம்மா கேட்டா கொடுக்கணும் வெயிட் பண்றாரு ஆனா அம்மா அவர்கள் எனக்கு மந்திரி பத்தி நான் மந்திரி வாங்கி விட்டார் நான் நெருங்கி மக்களுக்கு கேட்க போமா மக்களுக்கு நான் திட்டங்களை தீர்க்க வேண்டும் நிறைவேற்றும் என்று மந்திரி கேட்கிற ஆண்டி ஓர் 18 எம்பிக்கு 9 மந்திரி மனுஷனுக்கு மனுஷன் நியாயம் மனசு ஆயுதம் இருக்கட்டும் உனக்கு இருக்கா வயசு 93 இந்தியாவே 93 வயசுக்கு மேலே நாட்டாளக்கூடிய ஆசைப்படுற ஒரே ஆள் சார் மனுஷனுக்கு கேரக்டர் மாறு சார் 20 ஏக்கர் ஒரு குணம் 30 ஏக்கர் ஒரு குணம் 40 ஒரு குணம் 50 ஒரு குணம் மாறும் எவ்வளவு இருந்தாலும் போக அப்படியே மனசு இறையும் ஆனால் ஆரம்பத்திலிருந்து மனசு மாறாமல் இழகாமல் தீய சக்தி மனசாக ஒரே ஆள் உலகத்துல கதாடித்தவர் யாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் மிகப்பெரிய ஒரு வெற்றி அம்மாவுக்கு தேடி தர வேண்டும் ஏன் தெரியுமா கோழிய முட்டையிலே போடணும் புளிய புத்தியிலே போடணும் தொடர்ந்து சொன்னாங்க திமுகவை இப்பவே அடக்கணும் மக்கள் இப்ப பேசுகிறேமா 88 எம்எல்ஏக்கள் இந்த ஆட்டம் வர திமுக நீ ஆட்சிக்கு வந்து நாடு நாட்டம் எடுத்து போயிருக்கியா நல்ல வேலை எங்க அம்மா ஆட்சி வந்துச்சு அது முதல்ல மீனாட்சி வருகிற ஜனவரி மாதம் நம்முடைய அலங்காநல்லூர் பாலமேடு சிராவைகள் தென் மாவட்டங்களே அந்த ஜல்லிக்கட்டு நடந்தே தீரும் என்ற வகையில் ஒரு விலங்கான ஒரு அம்மா இருக்கு மேனகா காந்தி இந்திரா காந்தி மூத்த மருமக சஞ்சய் கொண்டாடி சும்மா இருக்க மாட்டாம மிருகவத அது சொல்லுது ஜல்லிக்கட்டு ஆபத்தான விளையாட்டு நீ எந்த ஊர்ல பிடிச்சி தள்ளி பிடிச்ச மேனகா பிடிச்ச போய் அழகன் சொல்லிட்டு அது ஆபத்தான விளையாட்டு சொல்ற சஞ்சய் காந்தி மனைவி மேனகா காந்தியே சிந்தித்து பார் உன் புருஷன் மரணம் எங்கே இருந்தது உன் புருஷன் சஞ்சய் காந்தி மரணம் எங்கே இருந்தது விமானம் பேசும் போது சஞ்சய் காந்தி விமானம் போகாம இருக்கியா மல்யுத்த பேட்டி நடக்கிறானே எலும்பு ஒழுங்கா ஆளை விட்டு நமக்கு ஊன்றி போகணும் மக்கள் ஒன்றி போகணும் வேற விளையாட்டு ஆனா அதுல உயிர் பழகின்றது அதே நம்ம அவசரம் அடைக்கணும் வேணாம் நெகட்டிவ் அடைக்க வேணாம் கண்டிப்பாக ஜனவரி 17 அம்மாவின் ஆசையோடு மதுரை அலங்காநல்லூர் பாலமேடு